வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இன்றைய உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மிக பெரும் தொழில்நுட்ப சாதனம் மொபைல், தொலைபேசி என்றால் மிகையாகாது. ஒளியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தும் ஒரு முக்கிய சாதனம் தான் தொலைபேசி. இந்த தொலைபேசியை கண்டுபிடிப்பதன் பின்னணியில் ஒரு கதை இருக்கிறது. ஒரு சிறுவன் தன் தாயின் காது கேளாத செவிப்புல திறன் குறைபாட்டினை நிவர்த்தி செய்வதற்காக கண்டுபிடிக்க ஒரு சாதனம்தான் கண்டுபிடிக்க முயற்சி செய்து சாதனம்தான் தொலைபேசி. தன் தாயின் காது கேளாத திறனை நிவர்த்தி செய்ய ஒளியை எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்த வேண்டும் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்ட அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்பவரின் அபார கண்டுபிடிப்பின் ஊடாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த தொலைபேசி. சின்ன வயதில் அவனிடம் யாராவது நீ என்னவாக போகிறாய் என்று கேட்டால், நான் என்ன செய்தால் என் தாயினால் கேட்க முடியுமோ அதை செய்வேன் என்று சொல்வான். நான் என்ன செய்தால் என் தாயை கேட்க வைக்க முடியுமோ அந்த தொழிலில் ஈடுபடுவேன் என்று சொன்னான். அவன் கண்டுபிடித்த அந்த தொலைபேசியின் அடிப்படை தொழில்நுட்பத்தை கொண்டுதான் பிற்காலத்தில் மில்லர் என்ற விஞ்ஞானி காது கேளாதவர்களை கேட்க வைக்கும் செவி திறன் குறைபாட்டிற்கான கருவியை கண்டுபிடித்ததாக கூறப்படுகின்றது. ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படி ஏதாவது ஒரு திறன் ஒளிந்து கொண்டுதான் இருக்கும். அதன் உந்து சக்தி, அதை வெளியில் கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு அடிப்படை காரணம் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளும் அப்படி ஏதாவது ஒரு தீப்பொறி இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை. தேடி கண்டுபிடியுங்கள். நீங்களும் ஒரு கண்டுபிடிப்பாளர் ஆகலாம். நன்றி. யூகேயிலிருந்து நிர்மலா சுப்பிரமணியம்.